ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय 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 ओम नमो भगवते रामकृष्णाय। जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। எல்லார் கையிலையும் பிரிண்ட் அவுட் இருக்குல்ல? முதல் ஸ்லோகம். வேதோ நித்யமதீயதாம் तदुदितं कर्म स्वनुष्ठीयताम्
तेने सस्य विधीयतामपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापोगः परितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छाव्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् நாம் இப்போ எங்கே இருக்கோம்? சாதன பஞ்சகம். சாதன பஞ்சகத்துக்கு நம்ம ஒரு முன்னுரை பார்த்தோம். சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். போன கிளாஸில் இதற்கான முன்னுரை பார்த்தோம். ஏன் இந்த சாஸ்திரத்தை படிக்கணும், இந்த சாஸ்திரத்தை என்னெல்லாம் சொல்ல போகுது, இது பற்றின டீட்டெயிலாக நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்றையிலிருந்து ஸ்லோகத்துக்குள்ளே உள்ள போகலாம். வேதோ நித்தியம் அதீயதாம், அதாவது வேதங்கள் நாள்தோறும் ஓதப்பட வேண்டும். வேதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, எழுதா கிளவி. தமிழில் சொல்லுவாங்க, அதை யாரும் எழுதுனது கிடையாது. எப்படி சுவாமி இப்போ 4 வேதங்களில் வந்துருச்சு, புக்கு ஃபார்மாக இருக்குது அப்படின்னா, குரு சீடனுக்கு சொல்லிக் கொடுப்பார், அந்த சீடர் அவருடைய சீடருக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி பரம்பரையாக இந்த வேதமானது இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறது. இனிமேலும் அது நடக்கும். வேதத்தை புஸ்தகத்தின் மூலமாக படிக்கிறதை காட்டிலும் குருமுகமாக கேட்டு படிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் படிக்க தெரியும், புஸ்தகம் விலைக்கு கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது, வாங்கி படிச்சிடலாமே. ஆனால் குருமுகமாக கேட்டு படிக்கும் பொழுது தான் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். புஸ்தகத்தின் மூலமாக படிக்கும் பொழுது ஒரு குறை என்ன அப்படின்னா, அகங்காரம் வந்துவிடும். நான் படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துடும். குருநாதர் மூலமாக படிக்கும் பொழுது குருநாதர் உரிய வேளையில் அந்த அகங்காரம் வரும் பொழுது நமக்கு சரியான முறையில் அதை தடுத்து நிறுத்தி சரியான பாதையில் கொண்டு சேருவார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இனிமேலும் இந்த ட்ரெடிஷன் தான் தொடரப்போகுது. வேதங்கள் குருவின் மூலமாகத்தான் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷனலாக இருந்துக்கிட்டு இருக்குது. படிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அத்தியனம். இங்கே அது என்ன சொல்லியிருக்குது, வேதோ நித்தியம் அதீயதாம். அதீயதாம் அப்படின்னா அத்தியனம் குரு. படிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக ஏதாவது ஒரு புஸ்தகம் படிக்கிறது அது மாதிரி. அத்தியனம் அப்படிங்கிறது குருவின் மூலமாக கேட்டு திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அதுக்கு தான் அத்தியனம் பேர். ஸோ குருகுல கல்வியை நாம் தொடர்ந்து ஊக்குவிக்கணும். எங்கேயாவது யாராவது இந்த ட்ரெடிஷனில் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை அவர்களுக்கு செஞ்சு இந்த சங்கிலி இந்த பண்பாட்டு கல்வியை கொடந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எந்த விதத்துலையாவது யாராவது செஞ்சிட்ருப்பாங்க, இன்னமும் செஞ்சிட்ருக்காங்க. அவர்களுக்கு முடிந்த உதவியை நம்ம செய்யும் பொழுது நாம் அந்த ரிஷி யஜ்ஞத்திலிருந்து நாமளும் வெளியே வந்துடுவோம். அதாவது ரிஷிகளுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்குது, அந்த ரிஷிகளுக்கு செய்யக்கூடிய கடமையை நம்ம செய்ததாக ஆகும். ஸோ வேதः நித்தியம் அதீயதாம். வேத மந்திரங்களை எப்படி பண்ணாங்க, ரிஷிகள் தவ வலிமையால் அவர்கள் கண்டு உணர்ந்து உலகத்துக்கு சொன்னாங்க. இது சாதாரணமாக வந்துடலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ரிஷிகள், நம்முடைய முன்னோர்கள் தவம் இருந்து அவர்கள் கண்ட உண்மைகளை உலகத்துக்கு சொன்னாங்க. அதனால தான் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் தமேவ மிருத்யு. அதாவது அந்த மந்திரம் அப்படி போய்கிட்டே இருக்கோம். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். நாங்கள் தியானம் பண்ணி நாங்கள் ஒரு உயர்ந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டோம்.
உலகில் உள்ள அமரத்துவத்தின் குழந்தைகளே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ராஹா. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், கொஞ்சம் கேளுங்க. அதை நீங்களும் பயிற்சி பண்ணால் உங்களாலேயும் அந்த இறைவனை பார்க்க முடியும், இறைவன் கூட பேச முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு வலிமையை கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாங்க. இந்த வேதங்கள் எப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் படைத்தவை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வேத மந்திரங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வேத மந்திரங்கள் சொல்கிற இடத்துல தீய சக்திகள் தீய எண்ணங்களே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன் இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போங்க, அங்கே ஒரு விதமான நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், அதாவது அங்கே ஒரு விதமான மனநிலை நமக்கு இருக்கும். நேராக அப்படியே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, அல்லது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போன உள்ளே நுழைஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக நம்ம மனசு இன்றான போகுது, அந்த உள்முகமாக போகுது. ஏன், என்ன காரணம்? எப்பொழுதும் அந்த இடத்தில் வேத மந்திரங்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த வேத மந்திரங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவத்தில் தான் உணர முடியும். இப்போ சுவாமி லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், லட்டு இந்த கடையில் போய் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்லலாம், அல்லது இந்த மாதிரி இப்போ செய்முறையில் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். லட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாமளே சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய உண்மையான அனுபவத்தை பெற முடியும். அப்போ வேத மந்திரங்கள் ஒலித்து கொண்டே இருக்கணும். கோயிலில் மட்டும் கிடையாது, நமது இல்லங்களிலும். அதைத்தான் சங்கராச்சாரியார் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். கோயிலில் செய்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, ஆசிரமில் பூஜை பண்ணுறாங்க, வேதம் சொல்கிறாங்க, வீடுகளிலும் செய்யணும், ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படிங்கிறதான். அதுதான் நம்முடைய பண்பாடாக இருந்தது. இப்போ எங்கேயோ கால வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு நம்ம எதன் பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத பல நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம். இப்போ வேத மந்திரங்கள் தினசரி நம்முடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒலித்து கொண்டே இருக்கணும். பல வீடுகள் அந்த சம்பிரதாயம் இருக்கிறது. காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு பாசுரம் சொல்லணும். வைஷ்ணவ ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ஒரு பாசுரம் மனப்பாடமாக சொன்னால் தான் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைன்னா கிடையாது. சைவ ஃபேமிலியில் பார்த்துருக்கீங்கன்னா அங்கே ஏதாவது திருமந்திரத்திலையோ அல்லது திருவாசகத்திலேருந்து சில பாடல்கள் பாடி மனப்பாடமாக சொன்னால் தான் காலையில் உணவு. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா இன்றைக்கு குழந்தைகள் தேவையில்லாத எத்தனையோ விதமான டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அத்தனை தாக்கு பிடிச்சு நிற்பாங்க அந்த குழந்தைகளெல்லாம். அந்த ட்ரெடிஷன் நம்ம திரும்பவும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ட்ரெடிஷனை இப்போ அந்த குழந்தைகளை இது செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான அந்த குழந்தைங்க மேலே அத்தனை இப்போ பழியை அங்கே தூக்கி போடுறதுக்கு பதிலாக அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அந்த காலங்காலமாக வந்திருக்கக்கூடிய வேத அந்த ட்ரெடிஷனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதில் என்னுடைய பங்கை நான் செய்தேனா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமளே கேட்டு பார்த்துக்குவோம். ஒன்று நாமளே செய்யணும், அல்லது யாராவது செய்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி எந்த விதத்துலையாவது அந்த நல்ல காரியத்துக்கு நம்முடைய பங்களிப்பை செய்யணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒருத்தர் தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க, அப்புறம் கோர்ட்டு கொண்டு போங்க, தண்டனை கொடுப்பாங்க. இது நமக்கு அன்றாட பார்க்குறோம். வேதங்கள் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் தவறே செய்யாமல் எப்படி வாழ முடியும்? இப்போ நாம் என்ன செய்கிறோம்? தவறு செஞ்சதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு தண்டனை கொடுத்து திரும்ப கொண்டு விடுறோம். வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? மனுஷன் தவறான எண்ணமே வராமல் ஒருத்தனுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக கொண்டு போய் சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடியது பொக்கிஷம். அதை இன்றைக்கு வரைக்கும் நம்ம கைக்கு வந்திருக்குது. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரி, வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? தர்மத்தை சொல்லி கொடுக்குது. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. அதில் தர்மத்தில் சாமானிய தர்மம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் விசேஷமான தர்மம்னு ஒன்று இருக்குது. சாமானிய தர்மம் அப்படின்னா எல்லாராலையும் பின்பற்றக்கூடிய சில நெறிமுறைகள் இருக்குது. என்னது? குழந்தைங்க பெற்றோர் சொல்படி கேட்கணும், ஆசிரியர் சொல்படி கேட்கணும், குருவினுடைய வழிகாட்டுதல் படி நடக்கணும், சத்தியம் வத, தர்மஞ்சர, மாத்ரு தேவோ பவ, இதெல்லாம் வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் கடைபிடிக்கிறது சாமானிய தர்மம். எல்லாராலையும் செய்யப்படணும். இதில் விதிவிலக்கே கிடையாது. இவருக்கு செய்யணும், இவர் செய்ய வேணும் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் இதை செய்யணும். அப்புறம் என்ன விசேஷ தர்மம் அப்படின்னா,
சில நேரங்களில் தர்மத்துக்காக ஒரு அந்த நிலையிலிருந்து இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரகலாதன் ஒரு கேரக்டர் நம்ம படிச்சிருக்கிறோம். பிரகலாதன் அவர் அப்பா என்ன சொல்ல சொன்னார், என்ன நாம சொல்ல சொன்னார், ஹிரண்ய கர்ப்பாய, அவன் தன்னுடைய பேரை சொல்ல சொன்னார். ஆனால் இவர் என்ன சொன்னார், அது தப்பு, எல்லாம் படைச்ச ஈசன் இருக்கும் பொழுது மனுஷனை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தந்தையாக இருந்தாலும் தந்தை சொல்ல கேட்கணுங்கிறது தான் தர்மம். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு, அதில் மீறி வர்றாரு. என்ன சொல்கிறார், பகவன் நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறார். அதுதான் விசேஷ தர்மம். அந்த இடத்துல அவர் மாறுபடுகிறார். மற்ற விஷயங்கள் அவர் எல்லாத்துலேயும் தந்தை சொல்படி கேட்குறார். ஆனால் தர்மத்தை விட்டு விலகி போக சொல்லி தந்தையே சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, அதுலேருந்து விலகி போகக்கூடாது. விபீஷணன் ஒரு உதாரணம். ராவணன் கூட இருக்கார். ராவணன் போட்ட சோறத்தை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கார். ஆனால் ராவணன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிடலை. எல்லா நேரத்துலையும் அவனுக்கு எவ்வளவெல்லாம் புத்திமதி எடுத்து சொல்கிறார். ஒரு கட்டத்தில் ராவண கோபமாக கொதிச்சு போயிடுறான். இந்த இடத்துல வேறு யாராக இருந்தால் கொன்று எடுப்பேன் அப்படிம்பான். அப்போது இதுக்கு மேலே இவனுக்கு புத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நல்லவங்களோட போய் இனிமேலாவது சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பகவானை சரணடைகிறாரு. அப்போ திரும்ப ராவணன் கூட அவர் இருக்கலை. ஒரு குறிப்பிட்ட காலம் உபதேசம் பண்ணி பார்க்குறாரு, சரியில்லை, திரும்பி வந்துடுறாரு. இதுதான் விசேஷ தர்மம். பரதனுடைய உதாரணம் பாருங்கள். ராமாயணத்தில் அம்மா என்ன பண்ணுறாங்க, சூழ்ச்சி பண்ணி ராமனை காட்டுக்கு அனுப்பிடுறாங்க, தன்னுடைய பையன் நாடு ஆளணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பரதன் தர்மம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான், நான் அரசாட்சி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, காட்டில் போய் இருந்துக்கிட்டு ஒரு கிராமம், நந்தி கிராமம்னு பேர், அங்கே இருந்துக்கிட்டு ராமருடைய பாதுகையை அங்கே வச்சு ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். அதுதான் விசேஷ தர்மம். தாயின் சொல்ல கேட்கணும், தாய் சொல்ல தட்டாதேன்னு இருக்குது. ஆனால் ஒரு தாய் என்ன பண்ண, தர்மத்தை மீறி ஏதாவது செய்ய சொன்னால் அங்கே என்ன பண்ணக்கூடாது, நம்ம சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்ட்டு இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய வேதம் சொல்லி கொடுக்குது. அதாவது தனி மனுஷனுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி அமைதியாக இருக்கிறதுக்கும் கடமைகளை செய்கிறதுக்கும் வேதங்கள் நமக்கு வழியை காட்டுது. சரி, வேதத்தை நான் பார்த்ததே இல்லையே சுவாமி அப்படின்னா, வேதத்தை பார்த்தது இல்லாட்டோன்னா, அதாவது நமக்கு அறிவை சொல்லக்கூடிய அந்த வேதத்தை நம்பி அதை கேட்கணும். குருநாதர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி அதை கேட்கணும். அதாவது அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஸ்ரத்தா சூக்தம்னு ஒன்று படிச்சிருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னொரு தடவை படிப்போம். ஸ்ரத்தா சூக்தம். அந்த ஸ்ரத்தை நமக்கு வரணும். ஸ்ரத்தைன்னா முயற்சியோடு கூடிய நம்பிக்கை இருக்கணும், அதே நேரத்தில் முயற்சி இருக்கணும். அதான் ஸ்ரத்தான்னு பேர். அதாவது சாஸ்திரம் ஜோதி பிரகாசார்த்தம் தர்ஷனம் புத்திராத்மனக தாபியாம் நரக சயுக்தாபியாம் பிரச்சரன் நாபரத்யாதி. அதாவது வேத சாஸ்திரம் அப்படிங்கிறது விளக்கு ஒளி மாறி, நம்முடைய சாஸ்திரங்கள் விளக்கு ஒளி மாறி, சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு கண் ஒளி மாதிரி. இந்த ரெண்டு இணைந்து செயல்படணும். வேத சாஸ்திரமும் படிக்கணும், மனிதன் சுயமாக சிந்தித்தும் முடிவெடுக்கணும். ரெண்டு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த மனிதன் தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் ட்ரெடிஷ்னலாக குழந்தைகளுக்கு 8 வயசு ஆகும் பொழுது என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உபநயனம் அப்படின்னு ஒரு சடங்கு வச்சிடுறாங்க. 7 வயசு 8 வயசு ஆகும் பொழுது உபநயனம். சங்கராச்சாரியருக்கு 8 வயசு ஆகும்போது எல்லா உபனிஷத்தும் மனப்பாடமே பண்ணிட்டார். அவருக்கு 8 வயசு ஆகும் பொழுது எல்லா சாஸ்திரமும் மனப்பாடம் பண்ணிட்டார். அவ்வளோ தீர்க்க தரிசனம் அவருக்கு. அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவருக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணணும். காயத்ரி உபதேசம் கொடுப்பாங்க. முதல்ல வேதம் படிக்கிறதுக்கு முதல் தகுதி என்ன கொடுப்பாங்க, காயத்ரி உபதேசம் கொடுப்பாங்க. காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஜப்பம் பண்ணணும். ஜப்பம் பண்ணி மனசு ஒருநிலைப்பட்டு புத்தி தீக்ஷண்யம் ஆகணும், புத்தி விழிப்புணர்வு பெறணும். அதுக்காகத்தான் காயத்ரி மந்திர உபதேசம் கொடுக்குறாங்க. புத்தி விழிப்புணர்வு பெற்ற பிறகு எந்த சாஸ்திரத்தை படித்தாலும் அதுக்குரிய உட்பொருளை ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு. அதனால தான் காயத்ரி மந்திரம் ஆரம்பத்துலேயும் சரி நம்ம எல்லாருக்கும் அவசியமானது. அது என்னது காயத்ரி மந்திரம்?
ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஏன் இந்த காயத்ரி மந்திரம் நமக்கு அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு முறை ஒரு அரசன் அவருடைய மந்திரி 2 பேரும் நாட்டை பார்க்குறதுக்காக நகர்வலம் போகிறாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மாறு வேஷத்தில் போவாங்க. அரசர் மாதிரி போக மாட்டார், மந்திரி மாதிரி போக மாட்டாங்க. 2 பேரும் சாதாரண விவசாயி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க. அதான் ரியலாக என்ன நடக்குது, நல்லா சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிடறாங்க. 2 பேரும் போயிட்டுருக்குறாங்க. வழியில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க. அவன் பிக்ஷை கேட்குறான். இந்த அரசர் பார்க்குறாரு, பார்த்தியா ஒழுங்காக போய் வேலை செய்யாமல் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு ஏளனமாக பார்க்குறார் அந்த பிக்ஷை கேட்டவன். மந்திரி இதை கவனிச்சிட்டார். இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ராஜாவுக்கு தெரியாமல் மந்திரி அதே ரூட்டில் போகிறார். போனால் அதே ஆள் அங்கே உட்காந்து பிக்ஷை கேட்குறான். அவன்கிட்ட போய் பேசினார். ஒரு நாளைக்கு நீ பிக்ஷை எடுத்தினா எவ்வளோ கிடைக்கும்? என்ன சுவாமி, அதிகபட்சம் 5 ரூபா கிடைக்கும். சரி, அந்த 5 ரூபாய் நான் கொடுத்துட்றேன். உனக்கு 5 ரூபா தானே கிடைக்கும். நீ பிக்ஷை எடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பிக்ஷை எடுக்கக்கூடாது. அந்த 5 ரூபா நான் கொடுத்துட்றேன். இன்னொரு வேலையும் செய்யணும். அமைதியாக உட்காந்து, நான் ஏன் 5 ரூபா கொடுக்கணும்? உனக்கு ஒரு வேலை செஞ்சால் தான் தருவேன், சும்மா கொடுக்க மாட்டேன். அமைதியாக ஓரமாக உட்காந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்லணும்? 1008 முறை சொல்லணும். அவன் பார்த்தான், வேலையே செய்யாமல் ஒரு மந்திரம் தானே சொல்லிட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான 5 ரூபா நமக்கு கிடைக்க போகுது, வீடு வீடாக போய் கையேந்தி கிடைக்கிறத விட இறைவன் நாமத்தை சொல்லிவிட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அவர் காலையில் உட்காருவார், குளிச்சு முடிச்சுட்டு திருநீரெல்லாம் பூசிட்டு உட்காந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லுவார். எத்தனை முறை சொல்லணும்? 1008 முறை சொல்லிக்கிட்டே இருப்பார். சாயந்தரம் சொன்ன மாதிரி வாக்கு கொடுத்தபடி மந்திரி போவார். போயிட்டு 5 ரூபாய் கையில் கொடுத்துருவார். ஸோ இவர் சொன்னதை அவர் செஞ்சிட்டார், அவர் சொன்னபடி இவர் செஞ்சிட்டார். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ரெகுலராக போய்கிட்டே இருக்குது. ஒரு 3 மாதம் கழித்து பார்க்குறார், அந்த மந்திரி அதை மறந்தே போயிட்டார். அவருக்கு 5 ரூபா கொடுக்கணுங்கிறதையும் மறந்து போயிட்டார். அவரும் இவர்கிட்ட வரவே இல்லை, 5 ரூபா வாங்கிறதுக்காக வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கார். அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் இந்த ராஜாவும் மந்திரியும் நகர்வலம் போகிறாங்க. போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மக்கள் நிறைய கூடி நிற்கிறாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு பெரிய மகான் வந்திருக்கார், அவர்கிட்ட போய் அவருடைய பாதம் பட்டாலே போதும், அவருடைய ஒரு தடவை அவர் பார்த்தாலே போதும், நம்முடைய பாவமெல்லாம் திந்துடுமா, ரொம்ப எல்லோரும் ரொம்ப சக்தியான மகான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இந்த ராஜா கேட்குறார், யார் அது நம்ம நாட்டுக்குள்ளே நமக்கு தெரியாமல் எந்த மகான் வந்தது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறார். போய் பார்க்குறாங்க. அவர் பெரிய மகான் அங்கே உட்கார்ந்துருக்கார். அவர் இப்போ எல்லா மக்களும் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ராஜாவும் போய் நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வந்துட்டு, பார்த்தியா அந்த சுவாமியை எவ்வளோ புத்தி தீட்சண்யமாக இருக்கார், எவ்வளோ சொல்கிற பேச்செல்லாம் எல்லா மக்கள்லாம் காது கொடுத்து கேட்குறாங்க. அவர் பெரிய உண்மையிலேயே மகான் தான், ஒரு சாந்தம் வருது, அவர் முன்னாடி நின்றாலே ஒரு அமைதி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னார். வெளியில் போனதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கு பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார், அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னார். அவர் யார் இது? அவர் தான் மகானாச்சே. இல்லை, ஒரு நாள் நம்ம நகர்வலம் போகும்பொழுது ஏளனமாக பார்த்தீங்களே ஒருத்தர் பிக்ஷக்காரனை, அவர் தான் இவர். எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? காயத்ரி மந்திரம் மட்டும் கிடையாது, நமக்கு பல பேர் தீட்சை வாங்கியிருப்போம், நம்முடைய இஷ்ட மந்திரம், அந்த மந்திரத்தை விடாமல், அல்லது நம சிவாய மந்திரம், அல்லது ஏதாவது ஒரு குரு
குருகுல முறைப்படி ஏதாவது மந்திர தீட்சை வாங்கியிருக்கலாம். ஏதாவது ஒரு முறை அந்த மந்திரங்களை நம்பிக்கையோடு உச்சாரணம் பண்ணணும். நம்பிக்கை, அந்த மந்திரம் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற பூரண நம்பிக்கையோடு சொன்னோம்னா நிச்சயமாக எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு முடிச்சுக்கிறோம். ஸோ காயத்ரி மந்திரம் செஞ்சுட்டு இருந்தோம்னா மனசில் ஆற்றல் பிறக்கும். புத்தி என்ன பண்ணும்? தீமாகி புத்தி விழிப்புணர்வு பெறும். விழிப்புற்ற புத்தியோட சாஸ்திரம் படித்தோம்னா சாஸ்திரத்தின் உட்பொருளை நம்ம சரியாக புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? உண்மையான மீனிங் தெரியாமல் போயிடும். அதனால் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம். ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு வாங்கும் பொழுது அது கூட ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க. அதாவது அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஹவு டு யூஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க. அதை படித்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்க்கு சுவிட்ச் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இது எல்லாம் நம்ம செய்துக்குவோம். ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினாலும் அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கும், மேனுவல். அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக மேனுவலாக இருக்கிறது என்னது? வேதங்கள். நம்ம எப்போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது இந்த வேதங்கள். சரி, இந்த வேதம் என்ன சொல்லுது? என்ன விஷயத்தை சொல்லுது அப்படின்னா, ஆன்மா. வேதத்தில் கர்ம காண்டம் இருக்குது, ஞான காண்டம் இருக்குது. கர்ம காண்டம் எப்பொழுதும் அந்த கிரியைகளை பற்றி சொல்கிறது. அதனுடைய உபனிஷத் பகுதியை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மாவை பற்றி சொல்லுது. ஆன்மா அப்படிங்கிற, நீ ஆன்மா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குது. வேதம் என்றால் அறிவை தரும் நூல் அப்படின்னு அர்த்தம். வேதம் என்றால் அறிவை தரக்கூடிய ஒரு நூல். யாம் ரிஷயோ மந்திரகிருதோ மனிஷினஹ அன்வயிச்சன்னு தேவாஹ தபசா ஸ்ரமணேன தாம் தேவீம் வாச்சகம் ஹவிஷாய ஜாமஹே. வாக்சூத்தம்னு பேர். அந்த வாக்சூத்தத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, ரிஷிகள் தவம் செஞ்சு இந்த வேதத்தை கண்டுபிடிச்சாங்க. வாழ்க்கையின் பேருண்மைகளை கண்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க மேலே நம்பிக்கையோடு நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிஷிகள் சொன்ன அது பேர் ஆப்த வாக்கியம். மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே தான் திருக்குறள் என்ன சொல்லுது? நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். வேதம் சான்ஸ்கிரிட்டில் மட்டும் கிடையாது, நம்முடைய தமிழில், அழகான தமிழில் எத்தனையோ நம்முடைய சாஸ்திரங்களில் அதே கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதம் அப்படின்னா விதந்தி சத்துரக புருஷார்த்தான் அனேன இதி வேதா. விதந்தி சத்துரக புருஷார்த்தான் அனேன இதி வேதா அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 புருஷார்த்தங்களையும் அடைவதற்கு உரிய வழிமுறையை சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும், உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும். யாருக்காவது சந்தோஷம் வேணாம் சுவாமி, கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு யாராவது நம்ம சொல்ல போகிறோமா? இல்லை. எல்லாருக்கும் ஆனந்தம் வேணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் ஏன் நமக்கு இந்த மகிழ்ச்சி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு சித்தர் பாடல் ஒன்று இருக்குது. வந்த வரவை மறந்து, என்னாச்சு? மறந்து போச்சு. வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும். இந்த மயக்கத்தை அறுக்க எனக்கு எந்தை ஞான ஏழில் வாழ் கொடுத்தான். தாய்மன்னர் பாடுறார். என்ன ஆச்சு? வந்த வரவை பல நேரத்தில் மறந்து போயிடுறோம். மறந்து போயிட்டு என்ன பண்ணுறோம்? எதுக்காக வந்தோமோ அதை மறந்துட்டு வேறு ஏதாவது நம்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மகான்கள் அவதாரம் பண்ணுறாங்க. உரிய நேரத்தில் நமக்கு அந்த ஞாபகப்படுத்துறதுக்காக, இல்லை நீ இதுக்காக வரல, நீ வந்த காரியம் வேறு அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் குரு நமக்கு சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்லி கொடுக்குறார் குருவும் சாஸ்திரமும்?
நீங்கள் தற்காலிகமாக இருக்கிற டெம்ப்ரவரி. நம்ம சொல்லிக்கிறோம் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுது சாஸ்திரம், என்ன சொல்லுது? டெம்ப்ரவரி. இந்த உலகத்தில் டெம்ப்ரவரியாக நம்ம வந்திருக்கிறோம். உரிய நேரம் முடிஞ்ச உடனே காரியங்களை முடிச்சுட்டு we have to go back to our real nature. ஆனால் பல நேரங்களில் நம்ம மறந்துக்கும் பொழுது இந்த சாஸ்திரம் படிக்கும் பொழுது இது ஞாபகத்துக்கு வரணும். நான் உடல் இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் இந்த புலன்கள் இல்லை, இதுக்கு மேலே நான் ஏதோ ஒரு பொருள், அந்த ஆத்மா நான் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். வேதத்தை பற்றி சொல்லாத எந்த ஒரு நூலும் கிடையாது. எல்லா நூல்கள்லேயும் ஏதாவது ஒரு ஃபார்மில் வேதத்தை பற்றி சொல்லியிருக்கு. சைவ சாஸ்திரம் எடுத்துக்கோங்க, வைஷ்ணவ சாஸ்திரத்தை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு சாஸ்திரம் எடுத்தாலும் அங்கே வேதத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு புரிகிற மாதிரி அந்த வேதம் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம அவையார் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க அழகா ஒரே வரியில், அறம் செய்ய விரும்பு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது, எங்கேயோ படித்தது, அறம் செய்ய விரும்பு. அதைத்தான் வேதம் என்ன சொல்லுது? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. வேதம் அதே அந்த வேத கருத்தை தான் நம்ம இந்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ராமோ விக்கிரகவான் தர்மா. தர்மத்தின்படி வாழ்ந்தவர் யார்? அந்த ராமன். அந்த ராமன் நம்ம ஐடியலாக வச்சுக்கணும், அந்த சீதா தேவி நம்முடைய வாழ்க்கையின் ஐடியலாக வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய செல்வங்கள், நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய என்னெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோமோ இது எல்லாமே நம்ம கூட வராது. அதாவது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஆ பிரம்ம புவனான் லோகான்னு புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம் உபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யத்தே. பகவத்கீதா 8வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். ஆ பிரம்ம புவனான் லோகான்னு புனராவர்த்தினோ. எந்த உலகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். சுவாமி நான் சொர்க்கலோகத்துக்கு போயிடுறேன், புண்ணியம்பெல்லாம் பண்ணிவிட்டு சொர்க்கலோகத்துக்கு போவேன். சொர்க்கலோகத்துக்கு போனாலும் புண்ணியம் இருக்க வரைக்கும் சொர்க்கத்தில் இருக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறமா எங்கே போகணும்? ஷீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி. அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இந்த பூமிக்கு தான் வரணும். ஸோ இங்கேருந்து தான் ஒருத்தருக்கு நிரந்தர விடுதலை அப்படிங்கிறது இந்த பூமியிலேருந்து தான் கிடைக்கும். அப்போ திரும்பி எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். ஆனால் ஒருத்தருக்கு திரும்பி வர வேண்டியதில்லை. மாம் உபேத்திய, என்னை அடைந்தவர்கள் திரும்பவும் வர வேண்டியது இல்லை. அந்த எண்ணெய் யார்? பகவான். அந்த பகவான் எங்கே இருக்கார்? நமக்குள்ளே இருக்கார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரம் படிக்கணும். இவ்வளோ விஷயங்கள் சாஸ்திரம் படிக்கிறதுல இருக்குது. வேதோ நித்தியம் அதீயதா. சாங்க வேதாத்தியனம் குருன்னு சொல்லுவாங்க. அதாவது வேதம் படிக்கும் பொழுது வேதம் மட்டும் படிக்காமல் வேதத்தின் அங்கத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கன்னா வேதத்தினுடைய அங்கங்கள் என்ன இருக்குது? சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம். இதெல்லாம் வேதத்தினுடைய அங்கங்கள். இதையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது. வேதம் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வேதம் படிக்க ஆரம்பிப்பாங்க. தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வேதத்தை படித்து முடிப்பாங்க. திரும்ப தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வேதாங்கத்தை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வேதாங்கத்தை படித்து முடிப்பாங்க. இப்படி ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. இப்போவும் இருக்கலாம், சில பேர் கடைபிடிச்சிட்டு இருக்கலாம். இதுதான் முறையாக வேதத்தை படிக்கிறது. அதாவது எப்படின்னா என்னாச்சு, அங்கே 6 மாதம் இங்கே 6 மாதம், அப்போ வருஷம் முழுவதும், அப்போ ஹோல் லைஃபு. அவங்க மொத்த வாழ்க்கையும் வேதம் படிக்கிறதுக்காக டெடிகேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது.
அதனால தான் இந்த 4 வர்ணத்தில் ஒரு வர்ணம் என்னது, பிராமணர்னு ஒருத்தர் வந்தாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க முழு நேரமும் வேதம் படிக்கிறதுன்னு வந்துச்சு. இப்போ அவங்க தான் படிக்கணுமா அப்படின்னு எல்லாருக்கும் வேதம் படிக்கிறது எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அவர்கள் முழுவதுமாக அந்த தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்தாங்க. அந்த வேதத்தை ரட்சணம் பண்ணுறதுக்காக, அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு வாழ்க்கையே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வேதத்தை செய்யணும், வேதத்தை படிக்கணும். சம்பிரதாயமாக குருமுகமாக கேட்டு படிக்கிறது இன்னும் சால சிறந்தது. வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறமெல்லாம் உல மதிஞர் தர்க்க வாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. திருமந்திரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் சொல்லப்படாத அறம் எல்லா அறங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள நம்ம என்னென்ன வாழ்க்கையில் கடைபிடிக்கணுமோ அதெல்லாம் வேதத்தில் இருக்குது. மதிஞர் என்ன எப்படி படிக்கணும், தர்க்கவாதத்தை விட்டு. அது ரொம்ப முக்கியமானது. படிச்சுட்டு இருக்க போது என்ன வந்துடுது, ஈகோ வந்துடும். நான் பெரிய பண்டிதன் அப்படின்னு வந்துடும். அது இல்லாமல் படிக்கணும். சாஸ்திரம் படிக்கும் பொழுது எளிய மனசோட அந்த சாஸ்திரத்தை அணுகணும். அப்படி படித்தா வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. அந்த வேதம் படிக்கிறதன் மூலமாகவே அந்த திரும்பி வராத நிலை, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற நிலை வராமல் வீடு பெற்றார்களேன்னு சொல்கிறாங்க. அப்போ வேதம் ஓதணும். வேதோ நித்தியம் அதீயதாம். சரி சுவாமி, வேதம் படித்தா என்ன கிடைக்கும் கேள்வி இருக்குல்ல. வேதம் படித்தா என்ன கிடைக்கும்? டாக்டருக்கு படித்தா நான் ஒரு கிளினிக் வச்சுக்கலாம். ஐஏஎஸ் படித்தா நான் கலெக்டர் ஆகிடலாம். வேதம் படித்தா என்ன கிடைக்கும்? வேதம் படித்தா வீடு பேரு என்னது, 4 புருஷார்த்தங்களும் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், மன சாந்தி கிடைக்கும், மற்ற எல்லாத்துலேயும் பணம் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு ஷூராக சொல்ல முடியாது. ஆனால் வேதம் படிக்கிறவங்களுக்கு இந்த மனசாந்தி என்பது இருக்கும். அப்படிங்கிறனால நாள்தோறும் படிக்கணும், லீவு கிடையாது. இன்றைக்கி சைக்ளோன் வந்துருச்சு, டிட்வா சைக்ளோன் வந்துருச்சு, இன்றைக்கி கிளாஸுக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்காம இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்கும் பாராட்டுக்கள். அந்த வேதம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறனால தான் வந்திருக்கிறீங்க. ஸோ சாஸ்திரம் படிக்கிறதுக்கு எப்போதும் விடுமுறை என்பது கிடையாது. எல்லா காலத்திலையும் அனுஷ்டானம் செய்ய வேண்டியது ஒரு விஷயம். அதைத்தான் என்ன சொன்னாங்க ஔவையார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வேதம் என்ன சொல்லுச்சு? சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு? வேதோ நித்தியம் அதீயதாம்னு சொன்னார். தினசோரி என்ன பண்ணுங்க, தினசரி வேதத்தை படிங்க, அத்தியனம் பண்ணுங்கன்னு சொன்னார். நம்ம பாட்டியம்மா என்ன சொல்கிறாங்க? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அதே வேறொரு விதமாக சொல்கிறாங்க, தினசரி நீ வேதம் படிக்கிறத வழக்கத்தில் வச்சுக்கோ. அங்கே என்ன சொல்கிறாங்க? படின்னு சொல்லலை, ஓதாமல். அந்த ஓதுதல்ங்கிறது அப்படி தான் குருமுகமாக கேட்டு சொல்வது, அதான் அத்தியனம். ஸோ எல்லா ஆச்சாரியர்களும் மகான்களும் ஒரே ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க. தமிழில் சொல்லியிருக்கிறாங்க ஔவையார், அவர் சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் விஷயம். அப்போ வேதத்தை தினசரி நம்ம சொல்லணும். வேதோ நித்தியம் அதீயதாம். இது 4 ஆசிரமத்தவர்களுக்கும் உரிய விஷயம். அது என்ன சுவாமி 4 ஆசிரமங்கள்? 4 ஆசிரமங்கள்னால் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிருஹஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். ஆசிரமங்கள் 4. ஞாபகம் வச்சுக்கணும். வேதங்கள் 4, ஆசிரமங்கள் 4. பிரம்மச்சரிய ஆசிரமம்னா என்ன? மனுஷ வாழ்க்கையை 100 வயசாக வச்சுக்கிட்டாங்க வேதத்தில். சதாயுர்வை புருஷா. எத்தனை வருஷம் இருப்பாங்க அதிகபட்சம்? 100. பல பேர் வண்டி 100 வருஷம் ஓடுறதில்ல. 100 வயசு 100 வயசுன்னு வச்சுக்கிட்டாலும் முதல் 25 வயசு வரைக்கும் என்னது? வேதம் படிக்கணும். ஸ்டூடெண்ட் லைஃபு, அதான் பிரம்மச்சரியம். அடுத்த 25 வருஷம் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கைக்கு போகிறது 2வது. 3வது அதுக்கப்புறமா அவங்க குழந்தைங்க அந்த பொறுப்புக்கு வரும் பொழுது இல்லற வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி இருந்து இறைவனை சிந்திக்கிறதுக்கு அதிகமாக, அதாவது இந்த 2லையும் கேட்ட சிரவணத்தை
மனனம் பண்ணணும். அதுதான் வந்து வானப்பிரஸ்த வாழ்க்கை. அதில் இருந்து என்ன பண்ணணும், இறைவன் நாம ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இப்படி அதிகமாக நேரத்தை செலவு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து சந்நியாசம்னு எடுத்துக்கலாம். வேதம் வந்து என்ன சொல்லுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் இப்படி தான் போகும். இந்த 4 பேருக்கும் விதவிதமான கடமைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் காமனாக இருக்குது. 4 பேர் என்ன பண்ணணும், வேதம் படிக்கணும். பர்டிகுலராக பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கம்பல்சரி படிக்கணும். அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பாக படித்தாகணும். மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது செய்தே ஆகணும். எப்படி குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் வேத கல்வி கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு 4 வயசுலேருந்தே வேதம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு 3.5 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அதுலேருந்தே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வருது. இப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், தினசரி செய்யக்கூடிய கடமைகளை செய்யணும். சமிதாதானம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் சமிதாதானம் வந்து இல்லை. அதாவது சமிதாதானம் குருகுலத்தில் மட்டும்தான் இருக்குது. சமிதாதானம் அப்படிங்கிறது குருவுக்கு சேவை பண்ணுறது. இப்போ குருவுக்கு சேவை பண்ணால் எந்த விதத்துலையாவது குருநாதருக்கு சேவை பண்ணணும். அந்த சேவை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமங்கள். அப்புறம் வந்து கடவுள் வழிபாடு, தினசரி பூஜை பண்ணணும். அப்புறமா குரு வழிபாடு என்ன செய்யணும், குரு வழிபாடுனா குரு வந்து அப்படியே உட்கார வச்சு பூஜை பண்ணுறது கிடையாது. குரு சொல்லி கொடுத்த உபதேசங்களை நல்லா சிரவணம் பண்ணி வாழ்க்கையில் அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். அதுதான் உண்மையான குரு வழிபாடு. அப்போ தான் குரு வந்து சந்தோஷப்படுவார். குரு நமக்கு கொடுத்த உபதேசங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது தான் குருவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் உண்மையான குரு வழிபாடு. இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் செய்யணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தற்கால கல்வி திட்டத்தில் இதெல்லாம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 4 ஆசிரமத்தவருக்கும் பொதுவாக இருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் குருகுல கல்வி முடிச்சுட்டு ஒரு மாணவன் என்ன பண்ணுறார், வீட்டுக்கு போகும் பொழுது குருநாதர் உபதேசம் கொடுப்பார். என்ன உபதேசம் கொடுப்பார், சத்யம் வத, தர்மஞ்சர, மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவார், ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். ஸ்வாத்தியாயம் படிச்சிருந்த பண்ணு குருகுலத்தில் இருக்கும்போது நான் படிச்சுட்ருக்கிறீங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இந்த சுவாத்தியாயத்தை படிக்கிறதையும் மற்றவர்களுக்கு படித்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறதையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அப்படின்னு குருநாதர் வந்து உபதேசம் கொடுக்குறாரு. அதனால் எப்பொழுதும் இந்த சாஸ்திரங்கள் நம்ம மனசில் எப்போதும் இருக்கணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய விவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இக அர்ஹசி. சாப்டர் 17 ஸ்லோகா நம்பர் 24. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நிச்சய புத்தி நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது சாஸ்திரத்தை போய் பார்க்கும் பொழுது அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால் சாஸ்திர கல்வியை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதனால் சாஸ்திரம் படிக்கிறதுனால தொடர்ந்து அறிவு வளரும். தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு. மணலில் இருக்கிற இடத்துல தண்ணி தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி சாஸ்திரம் படிக்கத்தான் அறிவு வளரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தில் ட்ரெடிஷ்னலாக எப்படி அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய கடைசி கால அந்த 1902 அந்த பீரியடில் வர்ற அவருக்கு கடைசி நேரத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கடைசி நாள் அதில்
ஒரு சகோதர சீடரை கூப்பிட்டுட்டு வேலூர் மடம் அந்த முழுவதும் சுற்றி வர்றார். வரும் பொழுது ஒரு இடத்த காமிச்சு, இந்த இடத்துல என்ன வரணும், வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேத வித்யாலயா வரணும். என்ன சொல்கிறார், அவரும் கடைசி காலத்தில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வேத கல்வியை நம்ம ஊக்கப்படுத்திட்டு போயிருக்கார். இந்த இடத்துல இது இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னவர் இந்த இடத்துல ஒரு வேத கல்வியை பாரம்பரியமாக இருக்கக்கூடிய குருகுல கல்வி முறையை கொண்டு வரணும், வேதம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறார். சொன்னதுக்கப்புறமா நம்மளும் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்முடைய வேலூர் மடத்துக்கு எப்போவாது நீங்கள் யாத்திரை போனீங்கன்னா அவசியம் இந்த வேத வித்யாலயாவை போய் பாருங்கள். அங்கே ட்ரெடிஷ்னலாக அந்த 4 வேதங்களையும் அந்த மாணவர்கள் அங்கே தங்கியிருந்து படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே மட்டும் கிடையாது, நம்முடைய பிரான்ச்சில் எல்லா இடத்துலையும் எவ்வளோ முடியுமோ அந்த வேதத்தை நம்ம சொல்லி கொடுத்து தான் இருக்கிறோம். அந்த வேதம் அவசியம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம். அதாவது 16 சீடர்களில் ஒருத்தர் சுவாமி அபேதானந்தன் பேர், காளி மகாராஜ். அவர் சாஸ்திரம் படிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ஆசிரமத்தில் என்ன பண்ணுவாங்க, ரொட்டீன் வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சுருப்பாங்க. இப்போ அபேதானந்தர் மட்டும் சாஸ்திரம் படிச்சுட்டே இருப்பார், ரொட்டீனை மறந்துடுவார். மற்றவங்கெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் எல்லோரும் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க சுவாமிஜிக்கிட்ட, விவேகானந்தர்கிட்ட. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த அபேதானந்தர் மட்டும் செய்யவே இல்லை, அவர் எப்போதும் படிச்சுட்டே இருக்கார் அப்படின்னு போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்போ சுவாமிஜி என்ன சொன்னார், தட்டி எடுத்துகிட்டு போய் அடிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நம்மள ஒருத்தன் சாஸ்திரம் படிக்கணும்னு இவ்வளோ தீவிரமாக இருக்கான்னா அவன் படிக்கட்டும், அவன் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. சுவாமி ரங்கநாத்தாஞ்சி மகாராஜ்னு நம்முடைய மடத்தில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்த சுவாமிஜி ஒருத்தர். பல பேர் நீங்கள் தீட்சை கூட வாங்கியிருக்கலாம் அவர்கிட்ட. ரங்கநாத்தாஞ்சி மகாராஜ் பெரிய ஸ்காலர்லி பர்சன் நம்முடைய மடத்தில். அவர் சேர்ந்த புதுசில் பார்த்திங்கன்னா, அவர் மைசூரில் சேர்ந்தார். சேர்ந்த புதுசில் அவருக்கு கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, அவருக்கு கிச்சன் பார்த்துக்கணும், கிச்சனில் சமைக்கிறது, சர்வ் பண்ணுறது, பக்தர்களை கவனிக்கிறது, இவ்வளோ வேலை இருக்குது. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையும் ஒட்டுமொத்த கீதையும் மனப்பாடம் பண்ணியிருக்கார். பகவத்கீதையை தினசரி காய்கறி வெட்டும் பொழுது, அந்த மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுதோ சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணுவார். சுவாமி துரியானந்தர் லைஃப்லையும் இதை பார்க்கலாம். உபநிஷதங்களை மனப்பாடம் பண்ணி இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, வேதோ நித்தியம் அதீயதா. நீ யாராக வேணாலும் இரு, நீ டாக்டர் இன்ஜினியராக இரு, நீ யாரை வேணாலும் இரு, ஆனால் என்ன செய்ய, வேதம் படிக்கணும். அந்த வேதம் சம்ஸ்கிருதத்துலாம் படிக்கணும் கிடையாது, தாய்மொழி தமிழ்லையும் வேதத்தை படிக்கலாம், ஆனால் வேதம் படிக்கணும். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வேதத்தை பற்றி. சுவாமி அத்வைதானந்தன் ஒரு சீடர் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு. ஸ்ரீராமகிருஷ்ணரை விட 7-8 வயசில் மூத்தவர். அவர் தன்னுடைய 70 வயசுலையும் பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தை இந்த சம்ஸ்கிருதத்தை படிச்சுட்டு இருப்பார். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, சுவாமி உங்களுக்கெல்லாம் அது விதி விலக்கு, அது எங்கள் மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு தான் அது செய்யணும், நீங்கள் வயதான சுவாமி, நீங்கள்லாம் படிக்க வேணாம் அப்படின்னா. அப்போ சொல்லுவார், இல்லை ரூல்ஸுன்னா ரூல்ஸு, அது எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்லிட்டு 70 வயசில் என்ன பண்ணுவார், சம்ஸ்கிருத சாஸ்திரம் படித்தார். மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படித்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கணும். வேதத்ரயின்னு கூட சொல்லுவாங்க. வேதத்ரயி அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அத்தர்வேதம் 4 நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வேதத்ரயின்னா 3 தானே அப்படின்னா சாம அத்தர்வத்தை 2 சேர்த்து சொல்லுவாங்க. அதாவது அப்போ தான் வேதத்ரயி இப்படியும் கூட சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்போ வேதங்களை மனுஷங்களால் எழுதப்படலை, அது சப்த அலைகள் நம்ம சுற்றி இருக்குது. அந்த வேத சப்தங்கள் நம்ம சுற்றி இருக்குது. நம்ம கரெக்டாக டியூன் பண்ணோம்னா அந்த வேத மந்திரங்களை நாமளும் கேட்க முடியும். இப்போ கரெக்டாக நீங்கள் சென்னை வானொலி அப்படி கேட்கணுன்னா கரெக்டாக அந்த டியூன் பண்ணி அந்த போய் நம்பரில் வச்சிங்கன்னா தான் குறிப்பிட்ட வானொலியை நீங்கள் கேட்க முடியும். அது மாதிரி நம்ம மனசை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னா தான் இது போன்ற விஷயங்களை நம்ம கேட்க முடியும். அப்படி வேதம் படிக்கணும் அப்படிங்கிறத சங்கராச்சாரியர் நமக்கு முதல் தகுதியாக வைக்கிறார். 40 உபதேசங்களில் முதல் உபதேசம் என்னது, வேதம் படிக்கணும். வேதம் படிக்கணும் கிடையாது, வேதம் அத்தியனம் பண்ணணும். வேதோ நித்தியம் அதீயதாம். அடுத்த உபதேசத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர்கள் ஒருத்தருடைய பிறந்த நாள் வந்துச்சு. அது நேற்றைக்கு. யார் அவர்?
சுவாமி பிரேமானந்தஜி மகாராஜ். அவரை பற்றி சுருக்கமாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ சொல்லித்தரேன். சுவாமி பிரேமானந்தர் அவருடைய இயற்பெயர் அப்படின்னா பாபுராம். எந்த வருஷம் பிறந்தார்? 1861. சுவாமிஜியை விட 2 வயசு மூத்தவர். 1861 வருஷம். எங்கே பிறந்தார்? கல்கத்தாவில் ஹூக்ளி மாவட்டத்தில் ஆன்பூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா பேர் தாரா பிரசன்ன கோஷ், அம்மா பேர் மாத்தங்கினி. இவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். இவங்க 4 குழந்தைங்க. முதல் குழந்தை ஒரு பெண், அது பேர் மாத்தங்கினின்னு பேர். 2வது பையன் அவர் துளசிராம். 3வது நம்ம பாபுராம். 4வது பிறந்தவர் சாந்திராம். ஸோ கிருஷ்ண, பாவினி, துளசிராம், பாபுராம், அப்புறம் சாந்திராம், 4 குழந்தைங்க. இந்த கிருஷ்ண பாவினியை தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய இல்லற சீடரான பலராம் போஸுக்கு கொடுத்தாங்க. பலராம் போஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் அவருடைய லைஃப்பை படித்தவங்களுக்கு தெரியும். பலராம் போஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இல்லற பக்தர். அவர் வீட்டுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அடிக்கடி போவார். கல்கட்டா போகும்போது அவர் வீட்டில் தான் தங்குவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பக்தருக்கு இந்த கிருஷ்ண பாவனியை மணமுடிச்சு கொடுக்குறாங்க. அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தான் என்டையர் ஃபேமிலி ராமகிருஷ்ணன்ட்ட வந்து சேர்றாங்க. அது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. அந்த கல்யாணத்தின் மூலமாக தான் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த பலராம் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் சேர்க்கிறார். இவங்க அம்மாவும் ரொம்ப பக்தி, ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட அவ்வளோ வந்து பக்தையாக இருக்கிறாங்க. நல்ல பையனாக படிச்சிட்ருக்கார். இவங்க அம்மாவை பற்றி இவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், எங்கள் அம்மா வந்து மதாலசா மாதிரி. யார் இந்த மதாலசா? வேத காலத்தில் இருந்த பெண்மணி. வேத காலத்தில் இருந்த பெண்மணிக்கு பேர் மதாலசான்னு பேர். அந்த பெண்மணி குழந்தைகளுக்கு பாலூட்டும் பொழுதும் தாளாட்டும் பொழுதும் துணி போட்டு விடும் பொழுதும் என்ன சொல்லுவாங்க? சுத்தோஷி, நித்யோஷி, புத்தோஷி. நம்ம குழந்தைகளை திட்டுற மாதிரிலாம் திட்ட மாட்டாங்க. நீ அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்களாம். அதனால் அந்த பெண்ணுக்கு பேர் தான் மதாலசான்னு பேர். அப்படி தான் எங்களையும் வளர்த்தாங்க. யார்? பாபுராம் மகாராஜ் சொல்கிறார், எங்கள் அம்மா மதாலசா அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி அந்த தாயார் நிஷ்டையில் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. தினசரி கடமைகளை செய்கிறது, தினசரி பூஜை பண்ணுறது, மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது, இது அவங்களும் கடைப்பிடிச்சாங்க, குழந்தைகளும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு உறுதியாக இருக்கிறாங்க. இந்த பாபுராம் மகாராஜ் அம்மா கிட்டேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிறார். சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவார்? கங்கை கரையில் போய்ட்டு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி கட்டி அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாரான். எத்தனை வயசு? 5-6 வயசில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போகும்பொழுதே நம்ம வீட்டு குழந்தைங்களாம் என்னெல்லாம் விளையாடிட்டு இருக்கோம். அந்த வயசில் என்ன விளையாடுறாரு? தியானம் பண்ணி விளையாடுறாரு. கங்கை கரையில் சின்னதாக ஒரு குடிசை, அந்த கொட்டி குழந்தை உள்ளே போகிற மாதிரி குடிசை கட்டிக்கு வாரான். அதில் போய் உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரான். பாருங்கள், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அப்படி கிராமத்தில் தொடக்க கல்வி படிக்கிறாரு. அப்புறமா ஹையர் ஸ்டடிக்காக கல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த கிராமத்தில் இருந்தால் இந்த பையன் வந்து அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கட்டும் குழந்தைங்க, அப்போ தான் அவங்க படிப்பில் கவனம் செலுத்துன்னு சொல்லிட்டு கல்கட்டாவில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒவ்வொரு ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு விதமாக சொல்லியிருப்பார். ஒருத்தர் வந்து ஸ்ரீராமரின் அம்சம், இன்னொருத்தர் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சம், இன்னொருத்தர் வந்து ஜாம்பவானின் அம்சம், இன்னொருத்தர் லக்ஷ்மணின் அம்சம், எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருப்பார். இந்த பாபுராம் மகாராஜை பற்றி சொல்லும் பொழுது ஈஸ்வர கோட்டிகளில் ஒருத்தர். ஈஸ்வர கோட்டின்னா என்னது? செடியில் பார்த்துருப்போம். முதல்ல பூ வரும், பெஞ்சு வரும், பழம் வரும். இது இயல்பாக நடக்குது. மாமரத்தில் பூ பூக்கும், பெஞ்சு வரும், காய் காக்கும், பழமாகும். பூசணி கொடியில் போய் பாருங்கள், முதல்ல பெஞ்சு வரும், அப்புறமா வெளியில் பூ வரும். அது மாதிரி இவர்கள் ஈஸ்வர கோட்டிகள். எப்படின்னா இவர்கள் சாதனை செய்து இறைவனை அடைய வேண்டியதில்லை, ஏற்கனவே இறைவனை அடைந்த ஒரு நித்திய சித்தர்கள் இந்த அவதாரத்திற்கு துணை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதான் ஈஸ்வர கோட்டி. இன்னொரு விஷயம் இவரை பற்றி சொல்லும்போது சொல்வார், இவர் ஸ்ரீ ராதையின் அம்சம். யார் அந்த ராதா? ஸ்ரீகிருஷ்ணர். அந்த ராதையின் அம்சமாக வந்தவர்.
முதல் முறையாக ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்கிறதுக்கு போகிறார். யார் கூட? சுவாமி பிரம்மானந்தர் இவருடைய கிளாஸ்மேட். 2 பேரும் சேர்ந்து ராமகிருஷ்ணரை சந்திக்க போகிறாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்போ தான் அறையிலேருந்து எழுந்து காளி கோயிலுக்கு தரிசனம் பண்ண போயிருக்கார். ராக்கால் மகாராஜ் பிரம்மானந்தருக்கு தெரியும் அவர் எங்கே போவார் இப்படின்னு. பாபுராவ் மகாராஜை உட்கார வச்சுட்டு நேராக போயிட்டு, அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சமாதி நிலையில் இருக்கார். அவர் கையை தாங்களாக கூப்பிட்டுட்டு அறைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். வச்ச உடனே, யார் அந்த பையன் வெளியில் நிற்கிறான், கூப்பிடுவனு அப்படின்னு சொல்கிறார் ராமகிருஷ்ணர். உள்ளே போகிறார். அந்த விளக்கை பக்கத்தில் எடுத்துகிட்டு வா. அப்போ இந்த காலத்தில் சிம்னி விளக்கு தான், எலக்ட்ரிக் விளக்குலாம் கிடையாது. விளக்கை பக்கத்தில் எடுத்துகிட்டு வா. முகத்தை பார்க்குறார். பார்த்துட்டு, நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்குறாரு. நான் ஆன்பூர்லேருந்து வர்றேன். அப்பா பேர் சொல்கிறார். ஓ அப்படியா, நீ எனக்கு ரொம்ப உறவுக்காரன். முதல் சந்திப்பிலேயே என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு உறவுக்காரன், பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாக டெஸ்ட் பண்ணுவார். இவர் என்ன பண்ணார்? கையை கூப்பிட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு எப்படி எடை போடுறாரு. கை அதிகமாக இடம் இருக்கா, கம்மியாக இடம் இருக்கா? கம்மியாக இடம் இருக்கா, இவன் ஆன்மீகத்தில் முன்னேறுவான். இதெல்லாம் அவருடைய நடவடிக்கையில் இது ஒன்று. ஒரு சீடரை எப்படி கண்காணிக்கிறார்? சிலரை பார்த்துன்னு சொல்லிடுவார், சிலர் தொட்டு பார்ப்பார், சிலருக்கு உபதேசம் கொடுப்பார், சிலருக்கு இதை மாதிரி செய்வார். நீ ஆன்மீகத்தில் முன்னேறுவ, மனசு உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு போன்னு சொல்கிறாரு. ராத்திரி இவரும் அங்கே தங்கியிருக்கார். நடு ராத்திரியில் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படியே, எங்கே நரேன், நரேனை கூப்பிடு, நரேனை கூப்பிடுங்கிறார். யார் அந்த நரேன்? சுவாமி விவேகானந்தர். இவர் நடுராத்திரியில் முடிச்சுக்கிட்டார். சுவாமி யார் அந்த நரேன்? பேசாமல் போய் படுங்க, காலையில் போய் நானே கூட்டிகிட்டு வர்றேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் போய் தூங்குவார். மறுபடியும் அந்த நரேனை கூப்பிடு, நரேனை பார்க்காம என்னால் இருக்க முடியலை அப்படிம்பார். அப்போ நினச்சிக்கிட்டார், யார் அந்த நரேன்? இவர் கல் நெஞ்சக்காரனாக இருப்பான். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணரை இவ்வளோ தூரம் பரிதவிக்க விடுறானே இந்த நரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் தான் விவேகானந்தர் பெருநாளை சந்திக்கிறார். அப்படிலாம் பார்க்குறோம். எந்த பாபுராவ் மகாராஜ் பள்ளி விடுமுறையில் வீட்டுக்கு போவார். போகும்பொழுது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தாள் போட்டிருக்கோம். அம்மா என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளே தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைங்க போனால் என்ன சொல்லியிருப்பாங்க? கதவை தட்டக்கூடாது, ஆன்மீக சாதனையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைங்க அடுத்த நாள் காலையில் வரையும் பக்கத்து வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்களா கதவை திறந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். அவ்வளவு அந்த தாயார் எவ்வளவு ஸ்ரத்தையோடு அந்த ஆன்மீக சாதனை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட தாயாருக்கு எப்படிப்பட்ட குழந்தைங்க இருப்பாங்க? அப்போ நல்ல சமுதாயம் வரணும்னா இது எல்லாருடைய பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. ஒருத்தர் மட்டும் வந்துடாது. நல்ல சமுதாயம் வரணும்னா எல்லாருடைய பங்களிப்பும் வேணும். அப்போ அப்படிப்பட்ட அந்த தாயார் மாத்தங்கினி தேவி ஒரு முறை ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட வர்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொன்னார்? உன் பையனை எனக்கு கொடுத்துடு, உன் பையனை எனக்கு கொடுத்துரு, சேவை பண்ணுறதுக்கு வேணும். அவர் யார்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. இந்த பாபுராம் விஷயத்தில் தான் கேட்குறாரு. அது பெற்ற தாய்கிட்டே கேட்குறாரு, உன் பையனை எனக்கு கொடுத்துடு அப்படின்னா. அந்தம்மா அதுக்கு மேலே பக்திமதி, தந்தேன் அப்படின்ட்டாங்க. அவங்க எப்போ கேட்பீங்கன்னு பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. தந்தேன், ஆனால் சும்மா தரமாட்டேனே, இவ்வளவு நாள் வளர்த்து ஆளாக்கி வச்சுருக்கேன், என் பையனை நீங்கள் கேட்குறீங்க, கொடுத்துட்றேன், ஆனால் சும்மா தரமாட்டேன், நீங்கள் எனக்கு வரம் கொடுக்கணும். என்ன வரம் வேணும் கேளு, எனக்கு 2 வரம் கொடுங்க. முதல் வரம் என்ன? என்னுடைய குழந்தைகள் யாரும் நான் உயிரோடு இருக்கும்போது இறந்து போகக்கூடாது. என்னுடைய குழந்தைகள் இறந்து போகிறத நான் பார்க்கக்கூடாது. முதல் வரம். 2வது வரம் என்ன வேணும்? உங்கள் பாதத்தில் மாறாத பக்தி எனக்கு வேணும். எப்போதும் எந்த காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் பாதத்தில் மாறாத பக்தி எனக்கு வேணும். இந்த 2 வரத்தையும் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். அப்போவே ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள் செஞ்சார். அதன்படி என்னாச்சு? அவங்க மறைகிற வரைக்கும் எந்த குழந்தைகளும் இறந்து போகலை, சந்தோஷமாக இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட அந்த ஆழ்ந்த பக்தி கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்க. எப்படிப்பட்ட தாய்மார்கள்! வேத காலத்தில் பார்த்த மதாலச மாதிரி இன்றைக்கும் இருக்கிறாங்க. இனிமேலும் அந்த மாதிரி தாய்மார்கள் வரணுங்கிறது தான் வேதோ நித்தியம் அதீயத்தா. அந்த மாதிரி தாய்மார்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சங்கராச்சாரியர் போன்ற குழந்தைகளும் வருவாங்க. இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு நாள்
ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட பக்கத்தில் போகிறார். என்ன இது உன் முகத்தை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறார் ராமகிருஷ்ணர். என்னாச்சு அப்படின்னா, நீ ஏதாவது பொய் சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. அதை எப்படி இவருக்கு தெரியும்? என்னுடைய நண்பர்கள் கூட விளையாடிட்டு இருக்கும்போது விளையாட்டாக ஒரு பொய் சொல்லிட்டேன் ஸ்கூலில், அது எப்படி இவருக்கு தெரியும்? ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தெரியும். ஏன்னா அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தெரியாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. அப்போ சொல்கிறாரு, இனிமேல் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உபதேசத்தை கொடுக்குறார். ஸோ ஸ்ரீராமகிருஷ்ணர் இவருக்கு என்ன சொல்லியிருக்கார்? ஈஸ்வர கோட்டிகளில் ஒருத்தர், ராதையின் அம்சம். சரி, ஒரு நாள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு உணவு கொடுக்குற வேலை இவருக்கு பாபுராம் மகாராஜ் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், என்னால் சாப்பிட முடியாது, தொண்டையில் புண்ணு இருக்குது, நான் சாப்பிட முடியாது அப்படின்னார். இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நீ நினைக்கிறியா இந்த வாய் மூலமாக மட்டும்தான் நான் சாப்பிட்றேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். இந்த வாய் மூலமாக மட்டும்தான் நான் சாப்பிட்றதாக நீ நினச்சிக்கிறியா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எங்கும் நிறைந்தவன், எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் என்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் எங்கே வந்து சேருது? என்னத்தான் வந்து சேருது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். அப்போ பாபுராம் மகாராஜ் சொன்னார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு இந்த வாய் மூலமாக சாப்பிடுங்க. அது வேதாந்த கருத்து, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இந்த வாய் மூலமாக சாப்பிடுங்க. அவ்வளோ அன்பாக ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு சேவை பண்ணவர் நம்ம பாபுராம் மகாராஜ். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு நியமம் வச்சுருந்தார். துறவி சீடர்கள் அங்கே தங்கியிருப்பாங்க, இரவு நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தான் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருப்பார். இவருக்கு 2 சப்பாத்தி கொடு, இவருக்கு 1 சப்பாத்தி கொடு, அப்படி ஏதாவது ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பார். அப்படி தான் குறைவாக சாப்பிட்டா தான் நடுராத்திரியில் உட்காந்து தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பார். ஒரு நாள் என்னாச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். சாரதா அம்மா வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாபுராம் மகாராஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். 2 ரொட்டி வச்சார், சாப்பிட்டாங்க. இன்னும் 2 ரொட்டி வச்சாங்க, சாப்பிட்டாங்க. இன்னும் 2 ரொட்டி வச்சாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கார். அப்புறம் குழந்தை முகத்தை பார்க்குறாங்க, தேவைப்படுது. எந்த தாயாவது நிறுத்துவாங்களா? நிறுத்த மாட்டாங்க. ஆனால் ரூல்ஸ் போட்டிருக்கார் அவர். அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சாரதாம்மா வேணுங்கிற அளவுக்கு ரொட்டி கொடுத்துட்டாங்க. இவர் சாப்பிட்டுட்டார். அடுத்த நாள் எப்படியோ அந்த நியூஸ் கசிஞ்சு ராமகிருஷ்ணருக்கு போயிடுச்சு. சாரதாம்மா இந்த பசங்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு கொடுத்து அவங்க வந்து ஆன்மீக சாதனையில் வந்து அவங்க வந்து செய்கிறது வந்து தடுக்கிறாங்க, அல்லது வந்து ஒரு தடையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் கூப்பிட்டு கேட்குறாரு, இவனுக்கு எத்தனை ரொட்டி கொடுத்தேன்? 6 ரொட்டி கொடுத்தேன் அப்படின்னா. 6 ரொட்டி கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கனா இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னதான் சாரதாம்மா என்ன சொன்னாங்க, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பாழாக போயிடும், இப்படி நிறைய சாப்பாடு போட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை பாழாக போயிடும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொன்னார். அதை நான் பார்த்துக்கிறேன், சின்ன விஷயம், எதுக்காக நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் முடிவு பண்ணார், நம்மகிட்ட முடிஞ்சு போச்சு, நமக்கு சக்ஸஸர் வந்துட்டாங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டார், எனக்கு மேலே இவள் சாதாரண பெண் கிடையாது, இவள் அந்த சரஸ்வதி, இவள் அந்த மகாலட்சுமி, நம்ம பொறுப்பை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சோடசி பூஜை பண்ணுறார். சோடசி பூஜை பண்ணிவிட்டு எல்லா ஜப்பத்தையும் அம்மா பாதத்தில் சர்ப்பணம் பண்ணிவிட்டு, இனி நீ தான் இந்த சங்க ஜனனியாக இருந்து இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பாதுகாக்க. அந்த வார்த்தை அந்த அம்மா வாயில் வரணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விளையாட்டு. இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. நான் வந்து ஜெயராம் பாட்டில் பிறந்தவள், நான் ஏழை குடும்பத்தில் வந்திருக்கிறேன், இப்படி ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக, இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக இத்தனை விளையாட்டு. அதுக்கப்புறமா என்னாச்சு, அவங்க சங்க ஜனனியாக வருகிறார்கள். அப்படிப்பட்ட இவருக்காக பரிந்து பேசக்கூடிய சாரதாம்மாவோட அன்பை பெற்றவர் இந்த பாபுராம் மகாராஜ் அப்படிங்கிற பார்க்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணோட மறைவுக்கு பிறகு துறவிகள் எல்லாரும் முறைப்படி சந்நியாசம் எடுத்து துறவி ஆகிறாங்க. அப்போ சுவாமி விவேகானந்தர் இவருக்கு பிரேமானந்தர் அப்படிங்கிற பேரை அவருக்கு கொடுக்குறார். பிரேமானந்தர் அப்படின்னா அன்பு. பிரேமானந்தர் சொல்வார், உலகத்தில் 2 விஷயங்களுக்கு ஆளே கிடையாது. ஒன்று என்ன தெரியுமா? அன்பு செய்கிறதுக்கு. இன்னொன்று என்ன தெரியுமா? அன்பை பெறுவதற்கு. தூய அன்பு செய்கிறதுக்கு ஆள் இல்லை, தூய அன்பை பெற்றுக்கொள்வதற்கும் ஆள் இல்லை அப்படிம்பார். அப்போ தூய அன்பில் பிரதிபலன் இருக்காது, எதையும் எதிர்பார்க்காத தூய அன்பு. அப்படிப்பட்ட அன்பின் உருவமாக வந்தவர் இந்த பாபுராம் மகாராஜ். இவர் என்ன பண்ணுவார்,
எல்லா துறவிகளைப் போல இவரும் தீர்த்த யாத்திரை போனார். பூரி ஜெகநாத் அங்கெல்லாம் போயிருக்கார். காசி யாத்திரை போனார். பிருந்தாவன யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு முறை ராமேஸ்வர யாத்திரையும் வந்தார். நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு முறை வந்திருக்கார். சென்னை, காஞ்சிபுரம், மதுரை இங்கெல்லாம் போயிருக்கார். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலில் இவர் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் கண்ட ஒரு காட்சி, அங்கே நம்ம பெண்கள் எல்லாம் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறத அவர் பார்க்குறார் முதல் முறையாக. வங்காளத்தில் தேவி மகாத்மியம் படிப்பாங்க. இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறத பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன், அங்கே லலிதா சகஸ்ரநாமம் சொன்னதை கேட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சிலாகித்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் ஊக்கப்படுத்தி சொல்லி கொடுத்துருக்கார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போ சுவாமிஜி அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறார், மடத்தில் ஒரு சட்ட திட்டங்கள்லாம் போடுறார். இப்படி தான் இருக்கணும், செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அப்போ காலையில் எல்லோரும் அதிகாலையில் நேரத்தில் எழுந்து என்ன பண்ணணும், காலையில் பூஜைக்கு வரணுங்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், பாபுராம் மகாராஜ் தூங்கிட்டார். காலையில் வர முடியலை. அன்றைக்கி யார் வரலையோ, பூஜைக்கு வரலையோ, அன்றைக்கி காலையில் அவருக்கு சாப்பாடு கிடையாது. அவர் வெளியில் போய் பிக்ஸை எடுத்து தான் சாப்பிடணும். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அப்படியெல்லாம் ஒரு நியமங்கள்லாம் வச்சுருக்கார். அப்போ சுவாமிஜியோட அன்புக்கும் பாத்திரமான இந்த பாபுராம் மகாராஜ் சுவாமிஜி சொல்கிறார், அதாவது நீ எனக்கு பின்னாடி வேலூர் மடத்தின் நிர்வாக பொறுப்பை நீ எடுத்துக்கணும். என்ன சொல்கிறாரு, வேலூர் மடத்தின் மேனேஜராக பொறுப்பை கொடுக்குறார். ரொம்ப சாதாரண வேலை கிடையாது அது. வேலூர் மடத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரி வரக்கூடிய இடம். அவ்வளோ பேருக்கும் பார்த்து சேவை பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த ஒரு பொறுப்பை பாபுராம் மகாராஜ் கொடுக்குறார். அடுத்தது என்ன பண்ணணும், சாதுக்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும். அடுத்தது ஏன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். அந்த பயிற்சி கொடுக்குற வேலையை செய்யணும். மூணாவது முக்கியமானது, பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். பக்தர்களுக்கு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணரை மையமாக வச்சு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பக்தர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கும் நம்ம சேவை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பூஜை மடத்தில் நடக்கக்கூடிய பூஜையும் எல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்த்துக்க வேண்டிய அத்தனை பொறுப்புகளையும் இவர்கிட்ட கொடுக்குறார். அதன்படி இவர் எல்லா காரியங்களையும் செய்கிறார். சுவாமி பிரேமானந்தர் லைஃப்பை பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று குருதேவ ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமிஜிக்கிட்டேருந்து அவர் பெற்றுக்கொண்ட பயிற்சிகள், அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று சுவாமிஜி அவருக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அதை எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டு. முதல் பார்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறார், சுவாமிஜி அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறார். அப்போ 4 விஷயங்கள் சொன்னார். ஒன்று என்ன பண்ணணும், வேலூர் மடத்தின் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கணும். அப்புறம் சாதுக்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும். பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். நித்திய பூஜை ஒழுங்காக நடக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்க. அதன்படி எல்லாத்தையும் செஞ்சார். துறவிகளுக்கு பயிற்சி கொடுப்பார். ஒரு முறை என்னாச்சு, ஒரு இளம் துறவி ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணார், நிறைய வேலை செய்வார். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வார். ஆனால் இந்த படிக்கிறதுன்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். வேப்பங்காய் மாதிரி இருக்கும் அவருக்கு. படிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவார், கிளாஸுக்கு லேட்டாக போவார், லேட்டாக வருவார், இப்படியே போயிட்டுருக்கு. ஏதாவது கேட்டோம்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்வார், அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சுன்னு. ஒரு நாள் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தார் சுவாமி பிரேமானந்தர். ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், இங்கே பாரு, மடத்தில் இது ரூல்ஸு, எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். எல்லா வேலையும் செய்யணும். கர்மயோகம் செய்யணும், பக்தி யோகம் செய்யணும், ஞான யோகம் செய்யணும், ராஜயோகம் பண்ணணும். 4 யோகத்தையும் கம்பைன் பண்ணி செய்யணும் நம்ம. அப்போ இந்த சாஸ்திரம் படிக்கிறது அவசியமானது. அதுலேருந்து உனக்கு விதை விளக்கெல்லாம் கிடையாது. நாளையிலேருந்து ஒழுங்காக கிளாஸுக்கு படி அப்படின்னா. இல்லை சுவாமி, எனக்கு இந்த வேலையெல்லாம் அது அதிகமாக வேணால் கொடுங்க, செய்கிறேன் அப்படின்னார். இப்போ கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு, ஒன்றும் படி, இல்லைன்னா இந்த பிடி பைசா படி, வீட்டுக்கு ஓடி போயிரு. வேதோ நித்தியம் அதீயதா. அங்கேயும் யாரும் விதிவிலக்கு சொல்லலை. வேதோ நித்தியம் படிக்கணும். ஒன்று படி, இல்லைன்னா என்ன பண்ண, வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார். இப்படி பல்வேறு விஷயங்களில் சுவாமிஜி சொன்னது அப்படியே வாழ்ந்து காமிச்சவர் இந்த பாபுராம் மகாராஜ். அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் கடைசி மரண காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை, பக்கத்தில் ஒரு சீடர் இருந்தார், அவரை கூப்பிட்டு சொன்னார், எனக்காக ஒரு வேலை செய்வியா? சுவாமி சொல்லுங்கள், என்ன செய்யணும்? இங்கே வரக்கூடிய பக்தர்களை நல்லா பார்த்துக்கணும். இங்கே வரக்கூடிய பக்தர்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். எனக்கு ஒரு நோய் வந்திருக்குது அப்படின்னார். நம்ம என்ன நினைப்போம், நோய் வந்திருக்குன்னா சுகர் பேஷண்ட்டா,
பிபி இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம நோயின்னா அப்படி தான் நினைப்போம். எனக்கு ஒரு நோய் இருக்குது, அது என்ன நோய் தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் அன்பு செய்யணும். என்னது நோய்? எல்லார்கிட்டையும் அன்பு செய்யணும்னு நினைக்கிறேன், அதுதான் என்னை பிடிச்சி ஆட்டி பிடிச்சி படைக்குது. எல்லாருக்கிட்டையும் அன்பு செய்யணும்னு நினைக்கிறேன், அதுதான் பிரேமானந்தர். அப்படிப்பட்ட பிரேமானந்தருடைய வாழ்க்கை வரலாறு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் படிங்க. அவருடைய உபதேசங்கள் 1-2 சொல்லிடுறேன். வெறும் கல்வி அறிவு ஒன்றுக்கும் உதவாது, கூடவே என்ன செய்யணும்? சாதனையும் செய்யணும். படித்தா மட்டும் பத்தாது. வேதம் நித்தியம் அதீயதம். அடுத்தது என்ன நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். வேதம் படித்ததுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அப்போ வேதம் படித்தா மட்டும் பத்தாது, அதை அனுஷ்டானத்துலேயும் கொண்டு வரணும். அதாவது இந்த உலகம் சுயநலமானது. சுயநலமான இந்த உலகத்தில் சுயநலம் இன்மை அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். இங்கே தான் இருக்கணும், இந்த உலகத்தில் தான் இருக்கணும். இப்படிப்பட்ட மக்களோட தான் நம்ம இருக்கணும். இருந்து என்ன கற்றுக்கணும்? சுயநலம் இல்லாமல் எப்படி இருக்கணுங்கிறத இங்கே தான் கற்றுக்கணும். எப்படி தெரியுமா? மணலும் சர்க்கரையும் ஒன்றா கலந்துருந்தாலும் எறும்பு என்ன பண்ணும்? மணலை நீக்கிவிட்டு சர்க்கரையை எடுப்பது போல நல்லது கெட்டது இந்த உலகத்தில் இருந்தாலும் கெட்டதை விட்டு விலக்கி நல்லதையே நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உபதேசம் கொடுத்துருக்கார். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா திரும்பவும் படிங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.